மகர ராசி நேயர்களை திருவோணம் மகர ராசி, உத்திராட மகர ராசி, அவிட்ட மகர ராசி. பிரம்மன் எழுதிய விதி. மலையை போல் நிலையானவன் நீ. உன் மூச்சு, கடமை உன் தெய்வம். வேற வழியே இல்லை. என்ன பண்றது? அதுதான் பொறுப்பு. உன் மூச்சு. நீ பொறுப்பா இல்லைன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நகர்ந்துட்டா கூட ஒன்று பிரச்சனை தான். அதுதான் கடமை உன் தெய்வம். உன் கடமையை நீ தெய்வமா மதிச்சு செஞ்சுதான் ஆகணும். வேற வழி. வெளியே கடினமாய் தெரிவாய், உள்ளே எத்தனை மென்மை என்று யாருக்கும் தெரியாது. சிரிக்க தெரியும், ஆனால் சிரிக்க நேரம் இல்லை. நல்ல ஒரு வார்த்தையை உத்து கவனித்தீங்கன்னு தெரியும். சிரிக்க தெரியும், ஆனால் சிரிக்க நேரம் இல்லை. வேலை வேலை வேலை, அதுவே உன் வாழ்க்கை. முடிஞ்சு போச்சா? அது நீங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு அது சரியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க என்கிட்ட. உன் விடாமுயற்சி உலகிலேயே தனித்தன்மையானது. ஒண்ணு, யாரும் சொல்லாத கஷ்டத்தை நீ செய்து காட்டுவாய். யாருக்குமே செய்ய முடிய ஒரு இதா இருக்குன்னா நீ பண்ணுவ. உன் நம்பகத்தன்மை உன்னை உயர்த்தும். உன்னை நேசிப்பவர்கள் என்றும் உன்னை விடமாட்டார்கள். தாமதமாக வரும் வெற்றி நிரந்தரமானது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம். ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது பிரம்மன் எழுதிய விதி. இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரம்மன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த நேரத்திலேயே ஒரு விதி, ஒரு பாதை உருவாக்கி வச்சாச்சு. இதுதான் பாதை வரைந்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அது விதி என்னும் லக்னம் என்னும் சில விஷயங்களை ஒரு பாதையை வரைந்து வைக்கும். யாருக்கெல்லாம் அது சுலபமாக கிடைக்குது, யாருக்கெல்லாம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தடங்கள் ஆகுது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமே. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சில பேருக்கு சக்ஸஸாக இருக்கும், சில பேர் ஆரம்பத்திலே சக்ஸஸ் பண்ணிடுவாங்க, சில பேருக்கு தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படியாக சில பேருக்கு அமையும். அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விதி அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தும். அதை நீ எந்த அளவுக்கு நீ பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உன் கையில் நீ அதை எப்படிலாம் நீ அதை ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீ பிரம்மன் எழுதிய விதி அதுக்கு தகுந்தாற் போல் நீ எல்லாமே பார்த்துக்கணும். உன் தலையெழுத்து வெயிட்டிங்கில் இருக்குது, ஆனால் நீ எப்படி இருக்க, நீ ரெடியாக இருக்கியா, அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். விதியை மாற்ற முடியாது, ஆனால் விதி தரும் வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி நேயர்களை திருவோணம் மகர ராசி, உத்திராட மகர ராசி, அவிட்ட மகர ராசி. பிரம்மன் எழுதிய விதி. மலையை போல் நிலையானவன் நீ. கஷ்டத்தில் பிறந்தாய், கஷ்டத்தையே கல்லாக மாற்றி வாழ்க்கையை கட்டினாய். பலன் தாமதமாக வரும், ஆனால் நிரந்தரமாக நிற்கும். இதுவே மகரத்தின் விதி. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பொறுப்பு உன் மூச்சு, கடமை உன் தெய்வம். வேற வழியே இல்லை. என்ன பண்றது? அதுதான் பொறுப்பு உன் மூச்சு. நீ பொறுப்பா இல்லைன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நகர்ந்துட்டா கூட ஒன்று பிரச்சனை தான். அதுதான் கடமை உன் தெய்வம். உன் கடமையை நீ தெய்வமா மதிச்சு செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. அப்பதான் உன்னால வெற்றி பெற முடியும். யாரையும் செய்யாத வேலையை நீ மட்டும் செய்து காட்டுவாய். யாராலையும் முடியல அப்படின்னா அந்த இடத்துல நீ செஞ்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வெளியே கடினமாய் தெரிவாய், உள்ளே எத்தனை மென்மை என்று யாருக்கும் தெரியாது. சிரிக்க தெரியும், ஆனால் சிரிக்க நேரம் இல்லை. நல்ல ஒரு வார்த்தையை உத்து கவனித்தீங்கன்னு தெரியும். சிரிக்க தெரியும், ஆனால் சிரிக்க நேரம் இல்லை. வேலை வேலை வேலை, அதுவே உன் வாழ்க்கை. முடிஞ்சு போச்சா? அது நீங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு அது சரியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க என்கிட்ட. சிறு வயதுல இருந்தே கஷ்டம் பழகிருச்சுங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வேலை பழகிருச்சுங்க அப்படியே. ஆனால் வலியை உணர மாட்டேன். அது வலியை வலியாகவோ உணர மாட்டேன். சரி பரவாயில்ல, அது போட்டோம், பரவாயில்ல, மெதுவாக நடப்பேன். ஆனால் நிச்சயமாக நீ மெதுவாக தான் போவ, ஆனால் கண்டிப்பா நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவ. அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டத்தில் வந்து தோத்துருவாங்க, நடைப்பந்தயத்தில் வெல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாய், நம்பினால் கல்லாய் நிற்பாய், விடமாட்டாய். பணம் சேர்ப்பது உன் தர்மம்,
ஆனால் சேர்த்த பணம் பிறருக்காக போகும், அது உன் சாபம். வேற வழி இல்லை. சில நேரத்தில் அப்படிலாம் இருக்கும். நீ சேர்த்த பணம் வேற திடீர்னு ஏதாவது ஒரு இது. வீட்டில் நீயே தூண், நீயே அடித்தளம். வீட்டில் நீ இல்லைன்னா வீடு வீடா இருக்காது. நீ இல்லைன்னு வீடு வீடா இருக்காது. நீ இருந்தா அது மாளிகை, நீ இருந்தால் அது ஓஹோன்னு இருக்கும். நீ இருந்தா ஓகே, நீ இல்லைன்னா அது வீடு வீடா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டில் நீயே தூண், நீயே அடித்தளம். உன் 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 நீ இல்லாமல் குடும்பம் தடுமாறும். ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா அப்பாவிற்காக எல்லாவற்றையும் செய்வ. அவர்களின் கஷ்டம் உன்னை உள்ளேயே, அம்மா அப்பா இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு மனசுக்குள்ள இருக்கும். சிறு வயதிலிருந்தே குடும்பத்தின் பொறுவை சில பேர் குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உன் கனவுகளை குடும்பத்திற்காக புதைத்தாய். நீ என்ன படிக்கணும், இப்போ நீ ஒரு பிஎட் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப. ஆனா ஒரு பிஏ படிச்சுட்டு அதோட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவ. சில பேர் அந்த மாதிரிலாம் தன்னுடைய தியாகங்கள் நிறைய. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும், சில பேருக்கு இந்த கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது ரொம்ப கரெக்டாக போயிடணும். உடன் பிறந்தவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வா. ஆனால் அவர்களின் நன்றியின்மை உன்னை வலிக்க வைக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக நீ எல்லாம் செய்வ. ஆனால் அவங்களும் நன்றியாக தான் இருப்பாங்க, நன்றி இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. சில பேர் அந்த நன்றியை மறந்தவர்களும் இருக்கிறார்கள். குடும்பத்தில் யாருக்கும் கஷ்டம் வந்தால் மகரம் முதலில் நிற்கும், அதுவே உன் விதி. குடும்பத்தில் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 6 பேர் இருக்கீங்க, 7 பேர் இருக்கீங்க. அந்த இடத்துல குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா யார் முதல்ல நிற்பான்னா மகரம் தான் நிற்கும். அதுதான் உன் விதி. வயதான பிறகு குடும்பம் உன்னை கருத்துமாக அப்போது உன் தியாகம் புரியும், உன்னுடைய பலன் புரியும். இப்போ உன்னை பத்தி புரியாது, பிறகு உன்னை எல்லாருக்கும் புரியும். நீ உன்னுடைய வயசுக்கு திருமணம் நீ நடத்தும் பொழுது உன்னுடைய கரெக்டான வயசுல எப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்னா 25 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், குழந்தைகள் இருக்கணும். மேக்சிமம் சில பேருக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படியே நடந்தாலும் இந்த ஒரு கல்யாணத்தோட தான் இருப்பாங்க. இந்த காதல் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருதார யோகம் அப்படிங்கிறது தாரதோஷம் இருந்தால் மட்டுமே வரும், இல்லைன்னா வராது. பணம் பொறுப்பு காரணமாக சண்டை வரும். பண விஷயத்துல தான் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா அது பண விஷயத்தினாலதான். வாகரத்து வாய்ப்பு சில மகரத்திற்கு வரலாம். சில மகரத்துக்கு, சில மகரம்னா என்ன, உத்தராட மகர ராசி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உண்டு. அதே போல ஒரு சில விஷயத்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா துணையை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது மட்டும், அது ஒரு விஷயத்த. அதே போல இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, ரொம்ப கவனமா இருக்கணும். நீர் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படலாம், கண்டிப்பா அது உண்டு. நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்டது. அதே போல ட்ரை ஸ்கின் சில பேருக்கு உண்டு. 28 வயசுலேருந்து 40 வயசுக்குள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு டிப்ரெஷன் அதிகமாக வரக்கூடிய சாத்தியம் உண்டு. 38 வயசுக்கு மேலே 47 வயசுக்குள்ள சில பேருக்கு டயாபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு எடுத்துட்டீங்கன்னா ஃபேட்டி லிவர் சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு உணர்வை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா. இந்த 50லேருந்து 58 வயசு வரத்துக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்டு. ஸோ கொஞ்சம் சில பேர் அதை பார்த்துக்கணும். ஆண்டுதோறும் ஃபுல் பாடி செக்கப்ஸ் ஒரு தடவை பண்ணிக்கணும். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. ஸோ உன் விடாமுயற்சி உலகிலேயே தனித்தன்மையானது. ஒன்று, யாரும் சொல்லாத கஷ்டத்தை நீ செய்து காட்டுவாய். யாருக்குமே செய்ய முடிய ஒரு இதாக இருக்குன்னா நீ பண்ணுவ. உன் நம்பகத்தன்மை உன்னை உயர்த்தும். உன்னை நேசிப்பவர்கள் என்றும் உன்னை விடமாட்டார்கள். தாமதமாக வரும் வெற்றி நிரந்தரமானது. உன் வாழ்க்கை கடைசியில் முழுமையாக இருக்கும். கஷ்டத்தில் யாரையும் கைவிட மாட்டாய். அதுவே மகரத்தின் மிகப்பெரிய மேன்மை. ஒன்று, நெகட்டிவான விஷயங்கள், உணர்வை வெளிப்படுத்தாததால் உறவுகளை இழப்பாய். உன் மனசுல இருக்கிறது நீ டக்குன்னு சில விஷயங்கள் வெளிப்படுத்தாததால் உறவுகளை இழப்பாய். அன்பை செயலில் காட்டுவாய், வார்த்தையில் சொல்ல மாட்டாய். அதிக பொறுப்பை எடுத்துக்கொண்டு உடலை கெடுத்துக் கொள்வாய். உன் ஆரோக்கியத்தை நீயே அலட்சியப்படுத்திக் கொள்வாய். மெதுவாக முடிவெடுப்பதால் வாய்ப்புகளை தவற விடுவாய். பிறரை நம்பாததால் தனிமைப்படுத்தப்படுவாய். உதவி கேட்க தெரியாமல் தனியாக சுமைப்பாய். சில நேரத்தில் கேட்க மாட்டேன், சரி இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கலாம் கேட்க மாட்டேன், விட்டுருவேன். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. நல்லெண்ணெய் தீபமேற்றி உன்னுடைய கண்டத்தை நீ இது பண்ணிக்கணும். மகரமே, நீ கஷ்டத்தில் பிறந்தாய், வெற்றியில் வாழ்வாய். உன் தாமதம் தோல்வி இல்லை, தயாரிப்பு. உலகம் உன் விடாமுயற்சிக்கு ஒரு நாள் தலை வணங்கும். இது உன்னுடைய விதி. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா திருக்கொள்ளிக்காடு, இந்த 2 சனீஸ்வர ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அன்னதானம் கொடுத்து முடிந்த அளவு வஸ்திர தானமும் நீங்கள் உங்கள் கையினால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் விதி
சிறப்பு. நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. உங்களுடைய விதி மாதிரி நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதியில் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். இந்த பிரம்மன் எழுதிய விதி இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும், இதெல்லாம் தான் நிதர்சனமான உண்மை, இதெல்லாம் தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை வைத்து 12 ராசி, அதே போல் 9 கிரகம், அதே போல் 27 நட்சத்திரங்களை உட்கொண்டு இவங்க இந்த நட்சத்திரத்தில், இந்த ராசியில், இந்த பாதத்தில், இந்த நேரத்தில் இவங்க பிறந்திருந்தால் இவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த விதிவசம் எப்படியெல்லாம் இவங்களை போட்டு படாத பாடு படுத்துறது இவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜாதக ஆலோசனை வேணுமா, ஜாதகம் பார்க்கணுமா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்கா, இந்த பிரம்மன் எழுதிய விதியில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, அல்லது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பளிச்சிருந்து எல்லாமே சரியாக இருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நிச்சயமாக என்னிடம் நீங்கள் பேசலாம். ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா, இந்த பிரம்மன் எழுதிய விதி நான் பார்த்தேன் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில், சார் இதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தது, ஸோ நான் மேற்கொண்டு நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், இப்போ நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அது எப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த ஆன்மீக பரிகார இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து குருக்கள் வந்து கடைசியாக குருஜி உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த ஆலயம் செல்ல வேண்டும் என்பதை வரையில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரம்மன் எழுதிய விதிக்கு இந்த ஆலயம் சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். சுபம்.